தேங்காய் எண்ணெயை எப்படி காய்ச்சி பயன்படுத்தலாம்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ, கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி இலை, தேங்காய் எண்ணெய். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். முதல்ல எண்ணெயை ஊற்றணும். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, சின்ன வெங்காயம், செம்பருத்தி இலை, ஜீரகம். இது கூடவே நெல்லிக்காயெல்லாம் போடலாம். எங்ககிட்ட நெல்லிக்காயெல்லாம் பட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் போடுங்க, முடிக்க ரொம்ப நல்லது. எண்ணெய் வாசனையாக இருக்க ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி போடுங்க, எண்ணெய் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அடுப்பை சிம்மில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே இப்போ தான் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இனி நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும். நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா பொரிஞ்சு அதோட சாறு எல்லாமே எண்ணெயில் இறங்கியாச்சு. இப்போ அது நல்ல ஒரு பக்குவத்தில் இருக்குது. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும், எண்ணெய் ஆற வச்சு. எண்ணெய் நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம வடிகட்டிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 3 நாள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு சூடு, பொடுகு தொல்லை, முடி அடர்த்தியாக கருப்பாக இருக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.